ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. பெண்களால் எல்லாமே முடியும், பெண்கள் ஆண்களுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இடத்துல அது சாத்தியங்களும் ஆயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் பெண்கள் அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தலை நிமிர்ந்து தன்னால் முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் செஞ்சால் அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் இந்த கதையில் ஒரு சின்ன சிறுகதையில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட பேர் மருதூர். மருதூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்படின்னா, எது நடந்தாலும் எல்லாம் விதிப்படி தான், எல்லாமே தலையெழுத்துப்படி தான் நடக்கும் அப்படின்னு எப்போ பாரு தன்னோட தலையெழுத்தை நொந்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அது என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க கூட தெரியாத ஒரு கிராமத்து மக்கள். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே விதியோட வலையில் சிக்கின மாதிரி இருப்பாங்களாம். அப்போது என்ன ஆகுதுன்னா, பெரும் வளர்ச்சி. அதில் மதின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த மதி மட்டும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட நம்பிக்கைக்கு விதிவிலக்காக இருப்பாள். ஏன்னா விவசாயம் செஞ்சு தன்னோட அப்பா கடன் வாங்கியிருப்பார். கடும் வறட்சினால் என்ன ஆகுது, மழை இல்லை, விவசாயத்தில் பெரும் வளர்ச்சியும் இல்லை. என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மதியோட அம்மா கிட்ட உன்னோட பொண்ணோட துர்திஷ்டம்தான் உங்கள் கணவரை பழி வாங்கிடுச்சு, அவள் கால்பட்ட இடமெல்லாம் கருகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்த எல்லாருமே மதியை மட்டும் சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மதி மட்டும் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கல. தலை எழுத்து அப்படின்றது எழுதப்பட்ட ஒன்று இல்லை, நம்மளாம் செதுக்கிற ஒன்று, அதை எழுதப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றத அவள் முழுமையாக நம்புறா. அதனால் என்ன பண்ணுறா, அவளுக்கு விவசாயம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தண்ணி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தங்கிட்ட இருக்கிறது ஒரு கொஞ்சமான 1/2 ஏக்கர் நிலம் மட்டும்தான். இதை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிறைய, அதாவது பழைய முறைகளை கைவிடுறா, புது புது முறைகளை கையாளுறா. அதை தன்னோட ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற நூலகத்துக்கு போய் விவசாயத்தில் இப்போ இருக்கிற புது புது முறைகள் என்ன, எப்படி குறைந்த நீரை வச்சு அதிகமான மகசூல் கொண்டு வருது அப்படின்றத நிறைய விஷயங்களை நூலகம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். அவள் பயன்படுத்தின முறை என்னென்னா, சொட்டு நீர் பாசனம். அது அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. இன்னொன்று, அந்த தண்ணீர் வேர்களுக்கு நேரடியாக போகும், அதனால் அதிக தண்ணீர் வீணாகவும் ஆகாது. அதனால் அந்த முறையை பயன்படுத்துகிறாள். அதனால் அந்த வறண்டு போன நிலத்தில் முதல்ல ஏறு ஓட்டி எல்லாத்தையுமே செய்கிறான். அப்போது புழுதி கிளம்புது. வறண்ட பூமி எப்படி இருக்கும்? அங்கேருந்த ஊர் மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. ஏன் உனக்கு இந்த தலையெழுத்து, அதுதான் முடியாதுன்னு தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை ரொம்ப வசைப்பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இறந்தன உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவளோட ராசி தான் என்னோட கணவருக்கு அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு நினச்சிட்டு பள்ளிக்கு அனுப்புறதும் கிடையாது. இதை எதையுமே அவள் பெருசாக பொருட்படுத்தலை. எப்படியோ ஏறும் ஓட்டி சொட்டு நீர் பாசனத்தில் நல்ல முறையாக பயிரும் செய்கிறா. கொஞ்ச நாள் ஆகுது, சுத்தமாக மழை இல்லை, ஊரே மொத்தமாக வறண்டு கிடக்கு. ஆனால் மதியோட நிலத்தில் மட்டும் பயிர்கள் பச்சை பசேன்னு விளைந்து நிற்குது. அங்கே ஒரு குளம் விட்டுறா, சொட்டு நீர் பாசனம் மூலமாக தன்னோட பயிர்களுக்கு தண்ணீர் விடுறா. நல்ல மகசூல் வருது, நல்ல ரகம். அது இயற்கை முறையில் எல்லா விவசாயிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை அவள் கடைபிடிக்கிறா. நல்ல மகசூல் கிடைச்சதுன்னு அதை கொண்டு போய் விற்கிறா. நல்ல திருப்தியான லாபம் கிடைக்குது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே, மதியோட தலையெழுத்து நல்லா இருக்கு தாயி, உனக்கு இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. அப்போ சொல்கிறா, ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தலையெழுத்து எழுதப்பட்ட ஒன்று இல்லை, என்னால் நானே செதுக்கப்பட்ட ஒன்று. எல்லாருக்குமே அந்த முன்னேற்றம் அப்படின்றது கதவு எப்பயாவது திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோன்னா அது எப்போ திறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நீங்களே அந்த கதவை திறந்து என்னோடய முன்னேற்றத்திற்கு என்ன தேவை அப்படின்றத நீங்களே அடுத்த படிக்கு கொண்டு போங்க.
தானாக அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத அந்த ஊர் மக்களுக்கும் சரி, தன்னோட தாய்க்கும் சரி மதி நல்ல அழகாக புரிய வைக்கிறாள். இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே எல்லாம் தலைவிதி தான் அப்படின்னு சொன்ன அந்த வாய் தலைவிதியாவது ஒன்றாவது அப்படின்னு எல்லாரும் மாறும் அளவுக்கு மதியோட வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பெண்கள் பல விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் உங்களாலேயும் எல்லாம் முடியும், என்னால் முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக யாருமே இருக்கவே முடியாது. உங்களால் முடியும். இந்த கதையை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி கிளம்பும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கதையை இதுக்கு மேலேயும் உங்களோட கதையாக எழுத என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.